அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு பக்கம் எஃப்ஜே விக்கல்ஸ் ஆதிரையை பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் திவார் நடித்து காமிச்சிருக்காப்புல. அப்போ நடித்து காமிச்சிருக்கவங்கள விக்கல்ஸ் ஒரு கவுண்டர் கொடுத்தாப்புல பாருங்கள். அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பிக் பாஸ்டே அசிங்கப்பட்டிருக்கான் இந்த எஃப்ஜே. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஆதிரை வெளியே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காதலன் எஃப்ஜேக்கு ஒரே ஃபீலிங், நேரம் ஆதிரை நம்மளுக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கற்பனையில் இருந்திருக்கிறான். உடனே விக்கல்ஸ்ட்டை போய் இந்த படத்தை பாருங்களேன் கேட்குறாப்புல. அது எப்படி ஆதரவு வெளியே போனாங்க, மக்கள் எப்படிங்க வெளியேற்றுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அதுக்கு இவர் விக்கல் சொல்கிறாரு, இல்லை அவங்க கோவத்தை மட்டும் தான் காமிச்சாங்க, மற்றபடி அவங்க ஃபன்னை காமிக்கலை, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறது பலது வெளியே போகாது. நான் கூட தான் எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு பேசுகிறேன், அதெல்லாம் வெளியே போகல. ஆமாம், இவர் அப்படியே ஆக்டிங்கை பற்றி பேசி ஆக்ட் பண்ணி கிழிச்சிட்டாருங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் கூட்டுறது, பிறக்கிறது, இவர் ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, யாராவது சண்டை போட்டாங்கன்னா பேசாதீங்க உங்கள் பேர் கெட்டு போயிருங்க, இதுக்கு எதுக்கே அந்த விக்கல்ஸ் உள்ளே போனார் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவான். இப்போது ஆதரவு வெளியே போனதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களுங்கிறாங்க. இல்லைடா, ஆதரவு வெளியே போனதுக்கு காரணம் நீ தான்டா எஃப்ஜே நீ தான். அதாவது காண்டம் கப்பலா, சாரி ஏதோ ஒரு கப்பல் சொல்லுவாங்களே, காஜி கப்பல், காஜி எல்லாம் ஒரே வார்த்தை தானே. அந்த காஜி வேலையை பார்த்தனால ஆதரவு கோவப்பட்டிருந்தால் வெளியே போகாது. விக்கல் சொல்கிற தப்பு. அப்படி பார்த்தா கமருதீன், பார்வதி, வினோத், திவார் இவங்க தான் வெளியே போயிருக்கணும். கோவப்படுறதுனால யாரும் மக்களுக்கு அவங்க மேலே தவறான ஒரு இது வராது. அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னா கூட அது அடிக்க போகிறது அப்படி இப்படி அதெல்லாம் போயிடும். ஆனால் காஜி வேலை பார்த்தா மக்களுக்கு துளியும் பிடிக்காது. ஆதரவு வெளியே போனதுக்கு முழு காரணம் இந்த எஃப்ஜே தான். இந்த எஃப்ஜே பின்னாடியே சுற்றிச்சு ஆதரை. நீ எதுக்கு ஆதரை, நீ நீ கேம் விளாட ஜெயிக்க இந்த இதை தானே, கோப்பை நோக்கி தானே ஓடணும். நீ என்ன பண்ணுற, இவன்ட்ட எல்லாம் மீறி போகிற. ஒரு கட்டத்துக்கு மேலே மர்ம உறுப்புலையெல்லாம் காஜி மாதிரி பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. யார், ஆதரை. அதனால தானே வெளியே போச்சு. அதை நம்ம மக்களாகிய நம்ம திருப்பி இந்த எஃப்ஜே கும்பலுக்கு, ஆதரவு கும்பலுக்கு பதில் கொடுக்க. ஏன்னா நேற்றுக்கு வெளியே போக கூட அது ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, நான் வெளியே போகிறேன், தகுதி இல்லாதவங்களும் உள்ளாருங்க, வெளியே போகிறேன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, காஜி வேலை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியாக கேவலப்பட்டாப்புல எஃப்ஜே பிக் பாஸ் கூப்பிட்றாரு, வாங்க டாஸ்க் படிக்கணும். வேகமாக ஓடினாப்புல போய் 2 வரி படிக்கக்குள்ள பாஸ் என்னால் முடியலை பாஸ்ன்னு ஓடிட்டாப்புல. அப்புறம் எதுக்கு போகணும், தமிழும் படிக்க வரல, ஒன்றும் படிக்க வரல, இங்கிலீஷும் படிக்க வரல. ஒரு ஆள் உன்னை உள்ளே வச்சுருக்கிறதுக்கு உன்னை தூக்கிட்டு அந்த பிள்ளையாவது உள்ளே வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 ஒன்று தான், யார் வெளியே போனாலும் நல்லதாங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக விக்கல் சொன்னாப்புல, இல்லை நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி கலையை கூப்பிட்டா. இது போயிட்டுருக்குங்கள. இந்த திவார் அந்து போன ரீலையே ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதாவது அந்த நீதிடா நேர்மைடா அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் நான் நிற்க வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் நீ இந்த டைலாக் சொல்லுன்னு சொல்லி ரம்யா இவர் இந்த அக்காவுக்கு எடுத்துட்டாரு. அந்த நாட்டாம டைலாக் அது நம்ம அதாவது அது கேவலமான ஒரு டைலாக்கு. அந்த நாட்டாம படத்தில் அந்த சீனுக்காக வச்சுருப்பாங்க. அதை சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்ம படுக்கிறோம், பாயை நம்ம போடுறோம், அந்த பாயிலே நம்ம போய் படுத்தா அது கற்பழிக்கிற சீனு, கற்பழிக்கிறதுக்கு தண்டனை கொடுக்குற சீன். அந்த சீனை சும்மா கிறுக்கு பாய மாதிரி பிக் பாஸ் வீட்டில் ஏன்டா அதை சொல்லிட்டுருக்குற, அது ஏன் அந்த சீனை போய் திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா லூசு பாயடா, அதாவது திவார் லூசு பாய நாட்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுகிறாங்க. நம்ம பாயில் படுத்துக்கணும், நம்ம போய் படுக்கலாமான்னு. உடனே அதுக்கு விக்கல்ஸ் இந்த மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு தான் அப்படின்னு வச்சுங்களேன் 8 வருஷம் சிறை தண்டனை. இது லீகலாக நான் சொல்கிறேன், இது தவறான விஷயம். இந்த மாதிரிலாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இவன் என்ன ஜட்ஜா, இதே சவுதி அரேபியாவிலனா தூக்கி போட்டு இது பண்ணியிருப்பானுங்க. இவன் ஜட்ஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு காரி விக்கல்ஸ் சூப்பராப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள சொல்லலாம், இல்லை நடித்து காமிக்க ஒரு நல்ல கருத்துள்ள விஷயங்கள் நடித்து காமிக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி நடித்து காமிக்கலாம். இல்லைன்னா பல படங்களில் நல்ல கருத்துக்கள் வந்துருக்கு, அதை நடித்து எப்போ பார்த்தாலும் பாயில் படுக்கலை மயிரில் படுக்கலைன்ட்டு கடுப்பேற்றி இருக்காப்புல. மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.